வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனுடைய ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு தான் நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரிவிஷன் டெஸ்டினுடைய டார்கெட் 1 ரிவிஷன் டெஸ்டினுடைய ஆன்சருக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் அவைலபிள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முதல் கேள்விக்கு போயிடலாம். 10 பிரித்து எழுதுக, 18 பிரித்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 கூட்டல் 8, ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து இடமெல்லாம் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, இடம் கூட்டல் எல்லாம். ஸோ இது எல்லாமே பிரித்து எழுதுக பகுதியிலிருந்து நம்ம கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து அவன் கூட்டல் அளித்தான் சேர்த்து எழுதுக. அவன் அளித்தான், ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்து வெண்குடை பிரித்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெண்மை கூட்டல் குடை. 5வது கேள்வி பூ கூட்டல் அழகிய சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பூவழகிய. 6வது கொஸ்டின் நீலவான் பிரித்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீலம் கூட்டல் வான். 7வது கேள்வி அடிசில் பிரித்து எழுதுக. ஆன்சர் அடி கூட்டல் சில். கருமுகில் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, கருமை கூட்டல் முகில். 9வது கேள்வி என்று கூட்டல் உரைக்கும் சேர்த்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, என்றுரைக்கும். அடுத்து காடு கூட்டல் ஆறு சேர்த்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, காட்டாறு. 11வது கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் அடுத்த சீர் எது? இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து பொறையுடைமை என்பதன் பொருள் யாது? இதுவும் திருக்குறள் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொறுமை காத்தல், பொறுமை காத்தல், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் யாருடைய முகவரி தேடி ஆக்கம் செல்லும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஊக்கம் உடையவன். ஊக்கம் உடையவனுடைய முகவரியை தேடிதான் ஆக்கமானது தானாகவே செல்லும் என்று வள்ளுவர் பார்த்தீங்கன்னா ஊக்கமடம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் என்னவாகும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மண்புக்கு மாய்வது. ஆன்சர் மண்புக்கு மாய்வது. அடுத்து விருந்தோம்பல் அதிகாரத்தின்படி விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மோந்து பார்த்தால். மோந்து பார்த்தால். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தவறாக கொடுத்துட்டு இருக்க, இது தவறானது. முகம் மாறினால் விருந்தோம்பல் அதிகாரத்தின்படி விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா முகம் மாறினால், நம்முடைய முகம் மாறினால் பார்த்தீங்கன்னா விருந்தினரின் முகமும் பார்த்தீங்கன்னா வாடிவிடும். ஸோ இதில் மோந்து பார்த்தால்னு பார்த்துருக்கேன், இது ஆப்ஷன் தப்பு.
அடுத்த கேள்வி, அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வள்ளுவர் மனதுக்கண் மாசு என்று இருப்பதே அறம் என்கிறார். மாசு என்பதன் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா குற்றம். மாசு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றம். அடுத்த கேள்வி, பெரியாரை துணைக்கோடல் எத்தகைய துன்பத்திலிருந்து ஒருவரை காக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லா துன்பத்திலிருந்தும் காக்கும். பெரியாரை துணைக்கோடல், பெரியாரை நம்ம துணை கொண்டு இருந்தால் எல்லா வகையான துன்பத்திலிருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க காப்பாங்கன்றதுதான் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது, ஈகை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு கேள்வி, ஈகை என்பதன் உண்மையான பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வறியவருக்கு அளித்தல், இல்லாதவர்களுக்கு அளித்தல் தான் ஈகை என்பதன் உண்மையான பொருள். அடுத்து, வினை செயல் வகை ஒரு வினையை முடிப்பதற்கு எதனை ஆராய வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே ஆராய வேண்டும். என்னென்னா பொருள், கருவி, காலம், வினை, வலிமை, இடம். ஆன்சர் இவை அனைத்துமே சரி. அடுத்து, அவையஞ்சாமை என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கற்றோர் அவையில் பேச அஞ்சாமை. கற்றோர் அவையில் பேச அஞ்சாமை. அடுத்து, மயங்கொலி பிழையை கண்டறிதல். கூலி கூலி வேறுபாடு அறிதல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூலினா ஊதியம், கூலினா கஞ்சி. அடுத்து, அலை அலை அழை பொருள் தருகன்னு கேட்குறாங்க. அலை என்பது கடல் அலை, அலைனா புற்று, அழைனா கூப்பிடு. அடுத்து, பனி பனி வேறுபாடு அறிக. 3 சுழி நீ வந்துனா வேலையை குறிக்கும். 2 சுழி நீ கொண்ட பனி என்பதற்கான பொருள் குளிர். அடுத்து, ஏரி ஏரி வேறுபாடு காண்க. முதல்ல வரக்கூடிய சின்னரிக்கான பொருள் பார்த்தீங்கன்னா நீர்நிலை. ஏரி என்றால் நீர்நிலை. பெரிய ஏரி என்பது மேலே செல்லுதல், ஏறி செல்வதை குறிக்கும். அடுத்து பாருங்க, கரை கரை வேறுபாடு யாது? பெரிய ரை வந்துச்சுன்னா ஓரம், சின்ன ரை வந்து ஓரம். பெரிய ரை வந்துச்சுன்னா அழுக்கு, கரைனா அழுக்கு. நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் கரை படிந்துள்ளதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த கரையை குறிப்பது தான் பெரிய ரை. இன்னொரு கரை என்பது ஓரம். அடுத்து, உளி உழி வேறுபாடு அறிக. உளினா ஒரு கருவி, உழி என்பது இடத்தை குறிக்கும். மனம் மனம் 3 சுழி நா வந்ததுன்னா வாசனையை குறிக்கும் மனம். 2 சுழி நா கொண்ட மனம் என்பது எண்ணம், நம்முடைய எண்ணத்தை குறிப்பது. அடுத்து பாருங்க, வாழை வாழை வேறுபாடு அறிக. வாழைனா வாழை மரத்தை குறிக்கும். வாழை என்பது மீன், வாழை மீன் சொல்லும் பார்த்தீங்களா, லாங்கா இருக்கும், அதை குறிப்பதுதான் வாழை. அடுத்து, புலி புலி சின்னல்லி கொண்ட புலி என்பது விலங்கு, பெரியல்லி கொண்ட புலி என்பது கலை. அடுத்து, வெள்ளம் வெள்ளம் சின்ன இல்லு லா கொண்ட வெள்ளம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை. பெரிய இல் கொண்ட வெள்ளம் பார்த்தீங்கன்னா நீர் பெருக்கு, வெள்ளம் வருதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது. அடுத்து, தமிழ் எழுத்துக்களில் ஐகாரத்திற்கு இனமான எழுத்து எது? ஐக்கான இணை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இ. ஐக்கான இணை எழுத்து இ. அடுத்து, அ இ உ என்பவை எவ்வகை எழுத்துக்கள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சுட்டெழுத்துக்கள். 33வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது வினா எழுத்து அல்ல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ. ஐ என்பது வினா எழுத்து கிடையாது. அடுத்து, மாடுகள் மேய்ந்தது இதில் உள்ள வழு எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா என் வழு. மாடுகள் மேய்ந்தனன் வரணும், மேய்ந்தது என்பது ஒருமையை குறிக்கும். ஸோ அதனால இது வந்து என் வழு. அவன் வந்தான் ஒருமை பன்மை அறிக. இது பார்த்தீங்கன்னா ஒருமை, வந்தான் என்பது ஒருமையை குறிக்கும். அடுத்து, யார் எது எங்கே இவை எவ்வகை வாக்கியங்கள்?
ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினா சொற்கள். அடுத்து சரியான ஒருமை பன்மை தொடரை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்தன என்பதுதான் சரியானது. அண்மை சுட்டு எழுத்து எது? ஈ என்பதுதான் அண்மை சுட்டு எழுத்து. இக்கு என்ற எழுத்திற்கு இனமான எழுத்து எது? இக்கு என்ற எழுத்துக்கான இன எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கசடரபர என்ற வல்லின எழுத்துக்கு இனமாக வரக்கூடிய எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்களான எங்கன நம்மன இந்த எழுத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்களாக வரும். அப்போ காய் என்பது வல்லின எழுத்து, இங்கு என்பது ஒரு மெல்லின எழுத்து. எது என்பது எவ்வகை வினா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகவினா. எது என்பது எவ்வகை வினானா அகவினா. சந்திப்பிடையற்ற தொடரை கண்டறிய. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கபிலர் பேசினார். 41வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கபிலர் பேசினார். அடுத்து கொடு கோடு குரில் நெடில் வேறுபாடு அறிக. கொடு என்றால் தருதல், கோடு என்றால் வரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 43 சந்திப்பிழை உள்ள தொடரை கண்டறிக. கத்தி பேசினான் என்பது சந்திப்பிழையுள்ள வார்த்தை. அடி ஆடி பொருள் வேறுபாடு. அடினா பாதம், ஆடினா ஒரு மாதம். தமிழில் வரக்கூடிய ஆடி மாதத்தை குறிப்பதுதான் ஆடி என்பது பொருள். அடுத்து சுடு சூடு பொருள் வேறுபாடு. சுடு என்றால் பார்த்தீங்கன்னா சூடுபடுத்து, சூடு என்றால் வெப்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி. 46 ஒரு செயலை செய்யும் போது எதனை முதலில் கணக்கிட வேண்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே. தன்னுடைய வலிமையை, பகையின் வலிமையை, துணையின் வலிமையை, இது மூன்றும் பார்த்துதான் நம்முடைய செயலை தொடங்க வேண்டும். அடுத்து கற்றவர் முன்னே பேச அஞ்சுபவர் எதற்கு சமமானவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா உயிருள்ள பிணம். ஆன்சர் ஆப்ஷன் சி உயிருள்ள பிணம். அடுத்த கொஸ்டின் வினையினால் வினையாக்கி கோடல் இதன் பொருள் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு வேலையை செய்யும் போது மற்றொன்றையும் முடித்தல். அஞ்சாமை பிரித்து எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சு கூட்டல் ஆமை. அடுத்து 50வது கேள்வி தக்கார் தகவலர் என்பது அவரவர் டேஸால் அறியப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி எச்சத்தால் அறியப்படும். அடுத்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு. அடுத்து யார் என்பது எவ்வகை வினா எழுத்துனா மொழி முதலில் வருவது. யார் என்பது எவ்வகை வினா எழுத்துனா சொல்லின் முதலில் வருவது. கண் என்ற சொல்லிற்கு இணை எழுத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன். கண் என்ற சொல்லிற்கு இதுல கா என்பதற்கான இணை எழுத்து எதுன்னு கேட்கிறாங்க, இன்னு தான். அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக. அவை ஓடின. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவை ஓடின சரிதான். அடுத்து பெரியாரை துணைக்கோடல். பெரியார் என்பதன் பொருள் யாதுன்னா அறிவுடையவர். ஆன்சர் அறிவுடையவர். அடுத்து சர்ச் இன்ஜின் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தேடுபொறி. சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. கிளாக் வைஸ் என்பதன் தமிழ் பொருள் யாதுன்னா வலஞ்சுழி. ஆன்டி கிளாக் வைஸ்னா இடம் சுழி, கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி. தட்ப வெப்பநிலை என்பதற்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளைமேட். ஆன்சர் கிளைமேட். அடுத்து பாருங்க சாங்க்ரசி என்ற சொல்லின் சரியான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா புகலிடம். சாங்க்ரசி என்பதன் சொல்லின் சரியான தமிழாக்கம் புகலிடம். அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்று புழக்கத்தில் இருக்கின்ற ஏஐ, இதனுடைய விரிவாக்கம் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு.
இந்த தேர்வில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. மீத்திறன் கணினி என்ற சொல்லிற்கு இணையான ஆங்கில சொல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஆப்ஷன் பி. 62வது கேள்வி, ரோபோட் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எந்திர மனிதன். அடுத்து காம்பாக்ட் டிஸ்க் சிடி என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா குறுந்தகடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்கலேட்டர் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு. அடுத்து ஸ்கல்ப்சர் என்பதன் சரியான தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள். ஸ்கல்ப்சர் என்பதன் சரியான தமிழ் பொருள் எதுனா சிற்பங்கள். அடுத்து கமாடிட்டி என்ற சொல்லின் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பண்டம். கமாடிட்டினா பண்டம். அடுத்து என்டர்பிரனரியர் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர். என்டர்பிரனரியர்னு சொல்லுவோம், தொழில் முனைவோர். அடுத்து அடல்ட்ரேஷன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான கலைச்சொல். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கலப்படம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம். அடுத்து பேட்ரோட்டிசம்னா நாட்டுப்பற்று. பேட்ரோட்டிசம்னா நாட்டுப்பற்று. அடுத்து ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை சங்கம். ரெட் கிராஸ்னா செஞ்சிலுவை சங்கம்னு தெரியும். ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சிலுவை தங்கம். ஸோ இதெல்லாம் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து பாருங்க ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா மனிதநேயம். அடுத்து ஸ்கவுட் அண்டு கைடஸ்னா சாரண சாரணியர். ஸ்கவுட் அண்டு கைட்ஸ்னா சாரண சாரணியர். அடுத்து வயோஜினா கடற்பயணம். வயோஜினா கடற்பயணம். அடுத்து பாருங்க ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். 76வது கொஸ்டின், இபுக். இபுக் என்பதற்கான இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மின் நூலகம். அடுத்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கலைச்சொல் இது. புவியீர்ப்பு புலம். கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம். அடுத்து வாலண்டியர். வாலண்டியர்னா தன்னார்வலர். தன் ஆர்வலர் தான் வாலண்டியர்னு சொல்லுவோம். அடுத்து கன்சியூமர்னா நுகர்வோர். இது அனைவரும் அறிந்த ஒரு கலைச்சொல்லு தான். அடுத்து லாரி. லாரினா சரக்குந்து. லாரி என்பதற்கான இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா சரக்குந்து. அடுத்து பாருங்க அக்யூடன்ஸ். அக்யூடன்ஸ்னா பற்றொப்ப பட்டியல். அக்யூடன்ஸ்னா பற்றொப்ப பட்டியல். அடுத்து அடண்டம். அடண்டம்னா பிற்சேர்க்கை. நம்ம தேர்வுல கூட ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அடுத்தது அடண்டம்னு கொடுப்பாங்க. ஸோ அடண்டம்னா பிற்சேர்க்கை. அடுத்து ஆட்டோனமஸ்னா தன்னாட்சி. ஆட்டோனமஸ்னா தன்னாட்சி. அடுத்து அஜந்தா. அஜந்தானா நிகழ்ச்சி நிரல். ஒரு மீட்டிங் ரெடி பண்ணாங்கன்னா அது முதல்ல அஜந்தா வாசிப்பாங்க. அதோட நிகழ்ச்சி நிரல் என்னன்ற சொல்வது அஜந்தா. அடுத்து பற்றொப்பம் அல்லது பெருகை சீட்டு என்பதை குறிக்கும் ஆங்கில சொல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்யூடன்ஸ். ஆன்சர் அக்யூடன்ஸ். அடுத்து பாருங்க பியூரிக்ரேசினா அதிகார வர்க்கம். பியூரிக்ரேசினா அதிகார வர்க்கம். அடுத்து பாருங்க சென்சஸ். சென்சஸ்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து கேடர் என்ற சொல்லின் சரியான பொருள் பார்த்தீங்கன்னா பணித்தொகுதி. கேடர்ன பணித்தொகுதி. அடுத்து சிவில் சர்வீஸ் என்பதன் தமிழ் பொருள் பார்த்தீங்கன்னா குடிமை பணி. கன்கரண்ட் இச்சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் ஒருங்கியல். கன்கரண்ட்னா ஒருங்கியல். அடுத்து கன்சாலிடேட்டட் என்பதன் சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்ட. இது எல்லாம் அலுவலக நிர்வாகம் சார்ந்த கலைச்சொற்கள். அடுத்து பாருங்க டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா குடியரசு அல்லது மக்களாட்சி.
அடுத்த கேள்வி அதிகார ஒப்படைப்பு. இதற்கான ஆங்கில சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டட். டெலிகேட்டட்னா அதிகார ஒப்படைப்பு, சாரி டெலிகேஷன். டெலிகேஷன்னா அதிகார ஒப்படைப்பு. அபிடேவிட் என்னும் சட்டத்துறை சொல்லின் பொருள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி பத்திரம். அபிடேவிட்னா உறுதிமொழி பத்திரம். நிறைய நம்ம டாக்குமெண்ட் பண்ணுமா அட்வொகேட்டுடைய அபிடேட் வேணும்னு கேட்பாங்க. உறுதிமொழி பத்திரம். பணி அயல்வரி என்பதன் ஆங்கில சொல் யாது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெபுடேஷன். டெபுடேஷனா பணி அயல்வரி. அடுத்து பாருங்க, அலிகேஷன்னா குற்றச்சாட்டு. அலிகேஷன்னா குற்றச்சாட்டு. அடுத்து டிஸ்கிரிஷன்னா விருப்புரிமை. டிஸ்கிரிஷன்னா விருப்புரிமை. அடுத்து கிரிட்டீரியா. கிரிட்டீரியானா அளவுகோல். கிரிட்டீரியா என்ற சொல்லிற்கு இணையான தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா அளவுகோல். அடுத்து கேஸ்லா என்பதன் சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழி சட்டம். கேஸ்லானா தீர்ப்பு வழி சட்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட லாஸ்ட் கேள்வி பார்த்துடலாம். ஆர்டிகல் என்ற சொல்லின் சரியான பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு. ஆர்டிகல் என்ற சொல்லின் சரியான பொருள் சட்டப்பிரிவு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்கெட் 1 ரிவிஷன் டெஸ்ட்லேருந்து 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சோம். அதில் முதலில் வரக்கூடிய தமிழ் பகுதியிலிருந்து 100 கேள்விக்கான ஆன்சர் இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம். அடுத்து உள்ள 75 கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் 25 மேக்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர் கீயை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலுடைய சில வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துங்க. என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.